ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பொரிச்ச கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி கொள்ளி கருவாட்டில் தாங்க குழம்பு வைக்க போகிறோம். இதை உரிச்ச கருவாடுன்னு சொல்லுவாங்க. நான் மொச்சக்கொட்டைக்கு பதிலாக பலாக்கொட்டை போட்டு வைக்க போகிறேன். இப்போ பலாக்கொட்டை வந்து சீசனில் இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து குழம்புக்கெல்லாம் பலாக்கொட்டை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை உனக்கு வருதா எனக்கு வருதான்னு சண்டையே நடக்கும். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு வந்து 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க, வாழைக்காய் 1 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் போடலை, பெரிய வெங்காயத்தில் தான் அந்த குழம்பு வைக்க போகிறேங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன். பார்த்திங்களா, இந்த பலாக்கொட்டை வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவும் வந்து உளிக்கி அப்படியே வந்துடும். அப்படியே குழம்புல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க. அது இந்த குழம்புல அப்படியே ஊறி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பலாக்கொட்டையை வந்து வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ பலாக்கொட்டையெல்லாம் ஒழிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாழைக்காயை வந்து கட் பண்ண போகிறோம். வாழைக்காய் வந்து குழம்புல எந்த குழம்புல சேர்த்தனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி வாழைக்காய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நிறைய காய் சாப்பிட்ட ஃபீலிங் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வாழைக்காயெல்லாம் உளிச்சு எடுத்துக்கலாங்க. அதுவும் இந்த கருவாட்டு குழம்புலையெல்லாம் சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த குழம்புல அப்படியே அந்த வாழைக்காய் ஊறி சாப்பிட்றதுக்கு அப்படியே செமையாக இருக்குங்க. வெங்காயமெல்லாம் உளிச்சாச்சுங்க. நம்ம இப்போ வந்து இந்த கருவாட்டை வந்து உளிச்சிக்கலாம். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 ரெக்க மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து இது பண்ணாவே தலையும் சேர்ந்து வந்துடும். இது கடையிலேயே பார்த்திங்கன்னா உரிச்சும் விற்பாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப விலை அதிகம். சரி, நான் முழு மீனாகவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து உளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சினாவே பாருங்கள் அப்படியே எவ்வளோ பெரிய பீஸ் அப்படியே வந்துடும். நடுவில் வந்து முள் கொஞ்சம் அப்படியே வந்து ஹார்டாக இருக்குங்க, பார்த்து வந்து உளிக்கணும். பாருங்கள், இந்த 2 பக்கமும் எவ்வளோ பெரிய சதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதுகு பக்கம் பார்த்திங்கன்னா சதை வந்து நிறையா இருக்கும். இந்த வயிற்று பக்கம் அவ்வளோவா சதை வந்து இருக்காதுங்க, முள் இருக்குங்க. அதனால் நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த முதுகு பகுதியில் இருக்க மாதிரி அதே மாதிரி இந்த வால் பகுதியிலையும் அவ்வளோ பெரிய சதை இருக்கும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த முள்ளெல்லாம் இருக்காதுங்க, சாப்பிட்றதுக்கு அப்படியே கறி மாதிரி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், அந்த சதை அப்படியே வருது பாருங்கள். தோல்லேருந்து அப்படியே நம்ம அப்படியே அந்த சதையை வந்து தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு கருவாடை வந்து உளிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த வால் பகுதியில் அதே மாதிரி முதுகு பகுதியில் இருக்க மாதிரி அப்படி வந்து சதை இருக்கும். இப்போ பாருங்கள், 3 கருவாடையுமே உளிச்சாச்சு. பாருங்கள், 3 கருவாட்டுக்கும் வந்து எனக்கு எவ்வளோ கருவாடு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கருவாடு சாப்பிட்றதுக்கு சதையாக இருக்குங்க. நம்ம இந்த குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சட்டி காய்ஞ்சிருச்சு. நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவாட்டை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி பொரிக்கும் பொழுது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போட்டால் கருவாடு வந்து கரையாது. மஞ்சத்தூள் போட்டு கருவாட்டை வறுக்கும் பொழுது அந்த கருவாடு வாசனை வந்து அதிகமாக வந்து இருக்காதுங்க. குழம்பும் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கருவாடெல்லாம் வறுத்தாச்சு. நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து கருவாடு வந்து பொரித்து எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கருவாடு வந்து குழம்புல வந்து உடையாது. நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் கருவாடு வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே கடுகுளுத்த பருப்பு போட்டுக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வணங்கட்டுங்க. நம்ம வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து போடுறேன். இப்போது காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துறேன். பலாக்கொட்டை பாருங்கள், 2ஆக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் வேகாது, அதனால் வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாழைக்காய் பாருங்கள், பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறனால குழம்புல வந்து அரிஞ்சு போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து நான் 4ஆக வந்து கீத்து பண்ணி அதை அப்படியே முழு கத்திரிக்காயவே போட போகிறேன். இது வந்து குழம்புல நல்லா வெந்துருங்க. வாழைக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடும்.
இந்த முருங்கைக்காயும் பலாக்கொட்டையும் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து கிளறி விட்டுறலாங்க. இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காயில் பிடிச்சி நல்லா வந்து வேகுங்க. அப்போ தான் காய் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த உப்பையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறணும். இப்போது இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து இந்த காய் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அப்போ தான் காய் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ காயை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், காயெல்லாம் வந்து நல்லா அந்த உப்பு காரம்லாம் வந்து இறங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அந்த காய் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வேகட்டும். இப்போது காயெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போது 3 டீஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் போடுறேங்க. சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து 3 வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து தேங்காயெல்லாம் எதுவுமே வந்து சேர்த்தலைங்க. பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே வந்து குழம்பு வந்து ரொம்ப குழன்னு ஆயிரும். இப்படி தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு பாருங்கள், குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தக்காளி பச்சை தானேங்க சேர்த்தணும், அதனால் வந்து நல்லா குழம்புல வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காயெல்லாம் நல்லா வந்து வேகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் வந்து நல்லா வந்து அரை வேக்காடு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம புளி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துறேன். நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேங்க, அதனால் வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். நான் 1 டீஸ்பூன் தான் புளி போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு வந்து புளிப்பேறிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து காயெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கருவாட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போது வந்து கருவாட்டிலேயே வந்து உப்பு இருக்குங்க, அதனால் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்து உப்பு சேருங்க. ஏன்னா குழம்புல ரொம்ப வந்து உப்பு அதிகமாயிரும். நான் வந்துங்க இந்த காய் வேகும்போது மட்டும்தான் உப்பு போட்டேன். ஏன்னா உப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக கூட பார்த்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ கருவாடெல்லாம் போட்டாச்சு இல்லைங்களா, நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த கருவாடு இந்த காய் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. கமகமகமான வாசனையாக இருக்குங்க குழம்பு. ரெகுலராக கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்படியே இப்படி நல்லா வந்து வெந்துருச்சு. பலாக்கொட்டையும் நல்லா வந்து வெந்துருச்சுங்க. கமகமான வாசனையோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.